கோவையிலே பல்லாண்டுகளாக நீர்நிலைகளை பாதுகாத்து மரங்களை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருகிறது சிறுதுளி அமைப்பு. இவர்களது அலுவலகம் உக்கடம் பைபாஸ் ரோட்டிலே அமைந்திருக்கிறது. அங்கே மொட்டை மாடியிலே மலர்களும் பழங்களும் கொடுக்கும் மரங்களை நட்டு வளர்த்து வருகிறார்கள். இயற்கை ஆர்வலர் சாந்தினி பாலு அவர்கள் அதை பற்றி நமக்கு எடுத்து சொல்லப் போகிறார்கள். வாருங்கள் நாம் தெரிந்து கொள்வோம். என் பேர் சாந்தினி பாலு, நான் அபெக்ஸ் மெம்பராக இங்கே இருக்கேன். இங்கே என்ன அப்படின்னா நாங்கள்லாம் நேச்சர் லவர்ஸு. ஸோ எங்கள் பாட்டு வந்து கோயம்புத்தூர் போட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து செடிகள் நிறைய வளர்க்கணும். அது அதனால என்ன பெனிஃபிட்ஸு, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும். லைக் பிளான்ஸ் வளர்றதுக்கு வந்து 3 இதுதான் வேணும். என்னன்னு சொல்லுவாங்க, வாட்டர், நான் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். சன்லைட், வாட்டர் அண்ட் லவ் அது மட்டும் இருந்த போதும் உங்களுக்கு செடி வந்துடும். ஸோ நாங்கள் வந்து கீழே நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் சிட்டியில் ஓப்பன் ஸ்பேசஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் இல்லை. அண்ட் ஆல்சோ லைக் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட்டு இதாகுது, ஏன்னா கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்னால. ஸோ நாங்கள் இந்த மாடி வளங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தோம்னா, இருக்கிற டெரஸ் ஸ்பேஸ், ரூப் டாப் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து சில ட்ரீஸ் எல்லாம் வளர்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவரிங் ட்ரீஸு, ஃப்ரூட் ட்ரீஸு, சில ஆர்னமெண்டல் ட்ரீஸ் லைக் பேம்பு இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லாத அப்பார்ட்மெண்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சில பேருக்கு தெரியாது. மேபி சில பேர் ஃபார்ச்சுனேட் அவங்க வீட்டில் கிராமத்தில் இல்லை வேறு அவங்க வீட்டிலலாம் வளர்த்துவாங்க. பட் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு போமோகிரானேட், ஒரு மாதுளம்பழம் வாங்குறாங்கன்னா அது எந்த மரம், எப்படி அது காய், எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கோவா நேட்டிவ் ட்ரீஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று நிறைய பேருக்கு வந்து இதுதான் இந்த ட்ரீ ஈஸியாக வளர்க்குறீங்க அப்படின்னு. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சீட்ஸ் சிலதில் வந்து இப்போ நிறைய கிராஃப்டட் ட்ரீஸும் இருக்குது. கிராஃப்டட் ட்ரீஸ் தான் மோஸ்ட்லி நாங்கள் ஃபுட் ட்ரீஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இதில் போட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் ட்ரீ சீட் போட்டுட்டு வர வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது என்ன வளர்த்துறதுனால ஒன்று நிறைய பசுமையாக உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஈவினிங் ஆனால் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கல குழந்தைங்களோட விளையாடலாம். அவங்களுக்கும் ஒரு நேச்சரோடு இருக்கிறவங்க இந்த டிவி அது இது பார்க்காம நல்லா இதாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே சூஸ் பண்ணது வந்து இந்த மாடியில் வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸில் போட்டு வச்சுருக்கிறோம். இல்லை நிறைய சாயிலான அது ரூட்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ இங்கே போட்டு வைக்கும்போது அது நல்ல க்ரோயிங் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, மாடியில் வைக்கும்போது வெயிட் கூட ஆகுமே அப்படின்னு. நீங்கள் ஒரு யாராச்சும் இன்ஜினியர் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு வெயிட் லோடிங் வந்து இந்த எட்ஜஸில் தான் இருக்கும். உள்ளே வந்து இந்த வெயிட் வந்து நம்ம நாளைக்கு ஒரு ரூம் இங்கே பண்ணி அங்கே ஒரு ஃபர்னிச்சர் அந்த வெயிட் அது மாதிரி அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ணுற சாயில் மீடியாவும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற சாயில் மீடியா. இதில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த இலைக்குப்பை மக்கின இலைக்குப்பையும் எக்ஸாயில் வந்து கம்மி தான், செம்மண் வந்து கம்மி தான். நிறைய மக்கின குப்பையும் கொக்கோபீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொக்கோபீட் மார்க்கெட் இருக்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாலரைஸ் பண்ணுறோம். ஒரு 2 வாரம் அப்படியே வெளியில் போட்டுருக்கோம். ஏன்னா அந்த பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ லைட் வெயிட் மீடியா வாட்டர் கிளீன் பண்ணதுனால அது 2 வாரம் அப்படி போட்டு கலந்து வச்சது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரம்லேயே பார்த்தீங்கன்னா கீழே அந்த சுருக்கி கலந்து இந்த பாட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த சிட்டியெல்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் போத்தனூரில் விற்கிறீங்க பேரல்ஸ்லாம் ஹோல்சேலில். இது வந்து கெமிக்கல்ஸ் வந்து பேரல்ஸ் அங்கே டிஃப்ரெண்ட் சைஸஸும் ஷேப்ஸும் இருக்குது. நாங்கள் அங்கே சூஸ் பண்ணி வாங்குறது. நீங்கள் அதை வாங்கிட்டு அவங்களே கீழே ட்ரில் பண்ணி கொடுக்க சொல்லலாம். அவங்க ஒரு சார்ஜ் பண்ணாலும் ட்ரில் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் இடம் சூஸ் பண்ணி வைக்கும்போது பழைய பில்டிங்ஸாக இருந்தால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த சிவேஜ் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. இவங்க வந்து நாங்கள் இங்கே வச்சுக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க. ஒரே இடத்துல அப்படியே இருக்காது, ரோல் பண்ணி மாற்றி வைப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் ரேஸ்ட் பெட்டாகவும் வச்சுக்கலாம். கீழே வந்து ஆஷ் பிரிக்குன்னு வைக்கிறது, இல்லாட்டி செங்கல் இருக்கு இல்லைங்களா, அது மேலே தூக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பிளாங்க்ஸ் மர பிளாங்க் இல்லாட்டி கடப்பா கல் அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது எடுத்து வச்சுட்டு அந்த பேஷன் கீழே இருக்கும். இப்போ இதில் நீங்கள் வந்து வைக்கும்போது ஒரு 2 வீக்ஸ் ரெடியான அந்த மிக்சர் அதில் வந்து நாங்கள் மென்யூர் போடுறோம், நேச்சுரல் கம்போஸ்ட் போடுறோம், ப்ளஸ் இந்த செம்மண் போடுறோம், கொக்கோபீட் போடுறோம், எனக்கு சரிவுகளாக இருக்கிறது காஞ்சது அதையும் போடுறோம். இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ் கலக்கி வச்சுட்டு வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டுட்டு அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு வாங்கின செடிகளை இங்கே வச்சுருவோம். ஒரு
ஒரு 3 months வரைக்கும் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கீழ் பகுதியில் இருக்கிற அந்த growth எல்லாம் கட் பண்ணிடுறோம். அதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து என்னைக்கான எடுத்து மட்டும் விட்டுட்டோம். குழந்தைகளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் விட்டுட்டோம். ஸோ நீங்க கிரவுண்ட்ல வைக்கலாம்னாலும் சரி, இந்த மாதிரி தொட்டிகளை வச்சாலும் கீழே வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களுக்கு ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும், பதவியில் இல்லாம இருக்கும். இப்போ பண்ணும்போது பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து இந்த பிஞ்ச் பண்ணுறது, ஏன்னா நம்ம வந்து ஒரு தொட்டியில தான் வளர்க்குறோம். ஸோ நம்மளுக்கு டிசைட் சைடு கீழேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கீழேருந்து நாங்கள் நோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். நோட் பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் இது வந்து வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வச்சுருக்கோம். இந்த ஃப்ரூட்ஸு இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது இந்த சைடுக்கு நான் பிஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் ஃப்ரூட்ஸ் வந்துடும். அப்போதான் ஒரு கண்ட்ரோல் க்ரோத் நான் கொண்டு வரேன். பிகாஸ் இட்ஸ் லிமிட்டட் ஸ்பேஸில் அது வரணும்னா அப்படி கொண்டு வரேன். இந்த ட்ரீயெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் இதெல்லாம் இல்லை, ரொம்ப பெருசாக நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அவங்க வந்து இதில் கேட்பாங்க, இந்த ட்ரீ நான் வைக்கலாமா, நான் பார்த்ததே இல்லை. என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு ஒரு கூகுளில் பார்த்து சொன்னாலும் அவங்க ரியல் பிளான்ட் பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது இல்லை. ஸோ இது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பிளான் நம்ம வைக்கிறோம். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஃப்ளாரிங் ட்ரீஸு, ஃப்ரூட் ட்ரீஸ், இடுப்பில் இருக்கிற சில இலை வார்த்திகள். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோகிராஃப் ட்ரீஸ். இது வந்து ட்ரீஸ் சாப்பிடலாம். இது வந்து ட்ரீஸ் நாட்டிருக்குது. இது வந்து பன்னீர் கொய்யா, நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டாக இருக்கும். இது நந்தியாவட்டம். அண்ட் இது வந்து பென்சில் ட்ரீன்னு சொல்லுவாங்க. எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது என்னன்னா இப்போ உங்களுக்கு ஃபார்மிங் எல்லாம் பண்ணாலும் கூட இந்த ட்ரீலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் அட்ராக்ட்ஸ் மோர் பீஸ். அப்போ உங்களுக்கு பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அரளிப்பூ, இது அண்ட் we have water apple. வாட்டர் ஆப்பிள் இது கூட ஒரு 16 months ட்ரீ தான். நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் கூடாக வரும். ஸோ அப்பப்போ வந்து இதுக்கு வாட்டரிங் வந்து நீங்கள் இந்த நல்ல தண்ணியே அதுக்கு ஊற்றணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் எத்தனையோ வேஸ்டேஜ் எல்லாம் ஆகுது. டெய்லி நம்ம குக்கிங், நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் இதில் தால்ஸ் பருப்பெல்லாம் வாஷ் பண்ணுறோம், அரிசி வாஷ் பண்ணுறோம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறோம், ஃப்ரூட்ஸ், அதோட தண்ணியை நம்ம எடுத்துக்கொண்டு கூட இது பண்ணலாம். அதில் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்டரிங் இதுவும் ஆகுது. சம்மரில் மட்டும் கொஞ்சம் டீப் வாட்டரிங், அதாவது மேலாப்ப ஊற்றாமல் அந்த வேர் பூரா இதாகிற மாதிரி சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு மக்கு இல்லை, ஒரு மக்கு ஊற்றணும். முதல்ல நீங்கள் அரை மக்கு தான் ஊற்றுறீங்க. இது வந்து சுரேனம் செடின்ட்டு நேற்று தான் நல்ல புளிப்பாக இருக்குது. நெல்லிக்காவா? இல்லை, சுரேனம் செடிச்சுன்னா சப்போர்ட்டாக இருக்குது. முருங்கை இருக்குது, அப்புறம் மகிழம்பூ, மாங்காய், மேங்கோ. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 yearக்கு வந்து எந்த ஃப்ரூட்டும் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிச்சு விட்டுருவோம். ஏன்னா எங்களுக்கு வேணுங்கிறது வெஜிடேட்டிவ் க்ரோத். அதுக்கப்புறம் தான் ஃப்ரூட் என்கரேஜ் பண்ணுவோம். அந்த இது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது கலப்பா. இது நோடிங்கிற இது வந்து ஒரு மெடிசன் பிளான்ட்டு கூட. இந்த பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து இது நோனி வந்து நம்ம கேன்சர் செல்ஸ் வந்து எனக்கு தெரியும், நம்ம அங்கே நிறைய இருக்குங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் வந்தார இது சீமாத்தி, மாதுளம்பழம். இங்கே நம்ம மட்டும் சாப்பிடாம இங்கே பேர்ட்ஸு ஏதாவது ஒன்று கட்டி இது வந்து சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க. நல்லது. பைனாப்பிள் இருக்கலங்க, பைனாப்பிள் டைப்ல மேலே டீ இருக்கு. அதெல்லாம் வெறும் வயிற்றுல ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கலாம். நமக்கு தெரியாது, நிறைய ஜூஸ் மாதிரி எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸு. மெயினாக உங்களுக்கு வேணும்னு வந்து சன்லைட்டு, தண்ணி நீங்கள் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் லவ். நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சால் தான் எதுவுமே நல்லா வரும். ஸோ நம்ம நேச்சரை வந்து பெரிய லெவலில் பண்ணலனால கூட ஒரு சின்ன லெவலில் நம்ம வந்து ஃபியூ ட்ரீஸ் வளர்த்தி நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது பண்ணும்போது என்ன ஆகுனா அடுத்த ஜென்ரேஷன் அதை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேச்சரை, இயற்கையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இந்தந்த ட்ரீ இந்தந்த ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது, இதுதான் மாதுளை, கொய்யா அப்படிங்கிறது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அங்கே இங்கேயும் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. பட் அந்த ட்ரீ எப்படி இருக்குது, அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்மர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து உள்ள அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நாளைக்கு அந்த ஃபுட்டை வந்து ஒரு அப்யூஸ் பண்ண மாட்டார். அப்யூஸ்னால் இது எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அந்த செலக்டிவ் மோடுக்கு போகாமல் எது கிடைச்சாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்ணும், ஏன்னா அது அவ்வளோ நல்லா வளர்த்தி நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வளர்த்த ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து நாளைக்கு
வளர்த்துக்கோங்க. இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸில் ஸ்டார்ட் வித். இப்போ நான் ஒரு முருங்கையே அங்கே இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து முருங்கைக்காய் சாப்பிடுவோம், மாம்பழம் சாப்பிடுவோம், சீத்தாப்பழம் எல்லாமே சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபியூ ட்ரீ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கே பிடிச்சி நிறையா வளர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே இயற்கை முறையில். ஆமாம், இயற்கை முறையில் எந்த கெமிக்கல் எதுவும் நாங்கள் யூஸ் கெமிக்கலும் கிடையாது. பண்ணுறது இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கு சேஃப். ஆமாம், சேஃப்.